காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு தேவனுடைய மிகப்பெரிய அன்பு. ஆதார வசனம் நீதிமொழிகள்
10:12. பகை விரோதங்களை எழுப்பும், ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும். இன்றைய முதலாவது தியான பகுதியாக 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 வரையிலும் படிக்க கேளுங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தேவனுடைய மகா பெரிய அன்பு. பகை என்பது தான் இருக்கின்ற பாத்திரத்தை அரித்துவிடும் என்றார் அமெரிக்காவின் முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினரான ஆலன் சிம்சன். ஜார்ஜ் புஷ்ஷின் அடக்கத்தின் போது அவர் தன்னுடைய நண்பனின் அன்பினை நினைவு கூர்ந்தார். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் 41ஆம் ஜனாதிபதியான புஷ் தன்னுடைய தலைமையத்துவ பணியிலும் தனிப்பட்ட உறவுகளிலும் எந்த பகைமையையும் மனதில் வைத்துக் கொள்ளவே இல்லை. மாறாக நகைச்சுவையையும் அன்பையும் அணைத்துக் கொண்டார் என்றார் ஆலன் சிம்சன். இந்த சட்டமன்ற உறுப்பினரின் கருத்தை நாமும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நான் பகையை எனக்குள் அடக்கி வைத்த போது அது எவ்வளவு பாதிப்பை எனக்கு ஏற்படுத்தியது என்று சொல்லி நாம் ஒருவருக்கு ஒரு நினைத்து கொள்ள வேண்டும். நாம் கோபத்தை அடக்கி வைத்தாலோ அல்லது அதனை திடீரென வெளிப்படுத்தினாலோ நமது இரத்த அழுத்தம் அதிகரிக்கின்றது, இருதயம் வேகமாக துடிக்கின்றது, நம்முடைய ஆவி தொய்ந்து போகிறது, நம்முடைய பாத்திரம் அரிக்கப்படுகின்றது. அதனால்தான் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று அறிந்து உணர்ந்து சாலமோன் ராஜா நமக்கு சொல்லியிருக்கின்றார். பகையினால் வரும் மோதல்கள் வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்த போட்டியாளர்களிடையே இரத்தம் சிந்தும் அளவிற்கு சண்டைகளை கொண்டு வருகின்றது. இந்த பகை பழிவாங்கும் எண்ணத்தை தூண்டிவிட்டு ஒருவரை ஒருவர் இகழ்ந்து பேச வைக்கின்றதே அல்லாமல் அவர்களை ஒன்று சேர்க்காது. அருமையானவர்களே, மாறாக தேவனுடைய அன்பு எல்லா தவறுகளையும் மூடுகிறது, ஒரு திரையினால் மறைக்கிறது, மன்னிக்கிறது. அதற்காக நம் தவறுகளை கவனிக்க கூடாது என்பதாகவோ அல்லது தவறு செய்பவருக்கு துணை செய்வதாகவோ அல்ல. ஒருவர் தான் செய்த தவறை உணர்ந்து உண்மையாய் உங்களிடம் மனம் வருந்தும் போது நீங்கள் அந்த தவறை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர் அதற்காக மனம் வருந்தவில்லை என்றாலும் நம்முடைய உணர்வுகளை தேவனிடம் கொடுத்து விட வேண்டும். நம்மை அதிகமாக அன்பு செய்கிறவரை அறிந்திருக்கின்ற நாம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருப்போம். ஏனென்றால் 1 பேதுரு 4:8 சொல்வது போல அன்பு திரளான பாவங்களை மூடும். அருமையானவர்களே, உங்களை வெறுப்படைய செய்யும் சில காரியங்கள் என்னென்ன என்பதை ஒரு பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். விரோதத்தை இருதயத்தில் வைத்து இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வது எப்படி நம்முடைய மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தின்று விடுகிறது என்பதையும் நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய மகா பெரிய அன்பு உங்களை தாங்கட்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படிதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 46வது அதிகாரம் வசனங்கள் 3 வரையிலும் 3 முதல் 10 வரையிலும் படித்து பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்?
பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலி பொருந்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள். பாதகரே, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகள் நினைவுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தலித்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளை இடுவேன். சில வேளைகளில் ஜேம்ஸினுடைய லேப்ரடர் ரெட்ரீவர் நாய் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவருக்கு சொந்தமான எதையாகிலும் நாய் அதனுடைய வாயில் கவ்விக்கொண்டு அவருக்கு முன்பாக நடந்து போகுமாம். ஒரு நாள் அவருடைய அறையில் அவர் எழுதி கொண்டிருந்த போது அவருக்கு பின்புறமாக அந்த லேப்ரடர் மார்க்ஸ் என்கிற அந்த நாய் வந்து அவருடைய பணப்பையை கவ்விக்கொண்டு வெளியேறியது. ஆனால் ஜேம்ஸ் அந்த காரியத்தை கவனிக்கவில்லை என்று மார்க்ஸ் தெரிந்து கொண்ட போது அது பணப்பையை கவ்வியபடியே திரும்பி வந்து தன் மூக்கினால் அவரை தொட்டது. உற்சாகத்தில் அதன் கண்கள் உருண்டன. வாளை ஆட்டியது. அதனோடு விளையாட வரும்படி அவரை கடிந்து கொண்டது. மார்க்ஸின் இந்த செயல் அவருக்கு சிரிப்பை உண்டாக்கினாலும் எல்லா நேரங்களிலும், முக்கியமாக அவர்கள் மற்றவர்களோடு நேரம் செலவிடும் போது அது அவ்வாறாக இருப்பதில்லை. அருமையானவர்களே, நாம் அதிக நேரத்தை நம்முடைய குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் செலவிட வேண்டும் என விரும்புவதாலும் மற்றும் சில வேலைகள் அவர்களுடைய மனதில் இடம் பிடித்திருப்பதாலும் எப்படியாகிலும் அந்த நாள் முடிவதற்குள் நன்றாக நேரம் செலவிட வேண்டும் என்ற விழிப்புணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பரலோக தந்தை சர்வ வல்லவர் நம் ஒவ்வொருவரையும் மிக நெருக்கமாக சந்தித்து வருகின்றார். நம்முடைய நுரையீரலுக்குள் செல்லும் ஒவ்வொரு மூச்சையும் நம்முடைய வாழ்நாள் முடியும் மட்டும் தாங்கி பிடிக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்கு எத்தனை ஆறுதலாக உள்ளது. அவர் நம் மீது வைத்திருக்கிற கரிசனை அன்பு எவ்வளவு புலனாகிறது. அவர் தம் பிள்ளைகளுக்கு, உங்களை முதிர் வயது உள்ள வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று நமக்கு ஏசாயா 46:4 வசனம் மூலமாக நமக்கு வாக்கு அளிக்கின்றார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவன் நமக்கென்று எப்பொழுதும் நேரம் செலவிடுகின்றார். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் புரிந்து கொள்கின்றார். அது எத்தனை கடினமானதாயினும் சிக்கலானதாயினும் நாம் ஜெபத்தில் அவரை கூப்பிடும் போது அவர் அங்கே இருக்கிறார். நமது இரட்சகரின் எல்லையில்லா அன்பினை பெற நாம் வரிசையில் காத்திருக்க அவசியமில்லை. ஜெபிப்போமா. அன்பு ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன வழிகளில் எங்களுடைய அனுதின தேவைகளை நீர் சந்தித்து வருகிறீர் என்பதை உணரும்படியாக உள்ள இருதயத்தை தந்ததற்காக நன்றி. உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறேன். உம்முடைய அளவற்ற அன்பு மிக பெரியது அப்பா. முதிர் வயது உள்ள வரைக்கும் நீர் எங்களை தாங்குவீர், நரை வயது மட்டும் நீர் எங்களை தாங்குவேன். நீர் அப்படி செய்து வந்திருக்கிறேன். இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறேன். உம்மை வேறு எந்த தெய்வத்தோடு நாங்கள் ஒப்பிட முடியாதப்பா. நீரே தேவன், உம்மை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த காலை வேளையிலே அப்படி என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, உம்முடைய அன்பை ருசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக, உயர்த்துவீராக, தாங்குவீராக, ஏந்துவீராக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எங்கள் இடதங்களை சிந்தைகளையும் காத்துக்கொள்ள கடவது இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். 1000 பேர்
விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. கைவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.